Hi friends, welcome. நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். பரோட்டா ஹோட்டல் ஸ்டைலிலே வீட்லயே எப்படி ரொம்ப சூப்பரா சிம்பிளா செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே நல்ல லேயரா சாஃப்ட்டா கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 kg மைதா எடுத்துர்க்கேன். மைதாவை வந்து இந்த மாதிரி நீங்க நல்லா சலிச்சு வெச்சுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி. நீங்க வந்து வாயகந்த பெரிய பாத்திரம் அப்படி இல்ல வீட்ல சமையல் கட்டிலேயே இருக்கிற இந்த மாதிரி கல்லுல வந்து நீங்க சுத்தம் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பிசையிறதுக்கு. பேக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு அது நல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ல இருந்து 1 1/4 வரைக்கும். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா மாவோட mix ஆகுற மாதிரி நல்லா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கல்லுல போட்டு நீங்க பிசைஞ்சீங்க அப்படினா கடையில வர மாதிரியே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒண்ணா mix பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் ஃபுல்லா மாவுல mix ஆகுற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஒண்ணா mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சுடு தண்ணி தான் ஊத்தணும். அப்பதான் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கையில வந்து சூடு பொறுக்குற மாதிரி சுடு தண்ணி, ரொம்ப தண்ணி சுட வச்சிர வேணாம். ஓரளவுக்கு கை தொட்டா வந்து சூடு தாங்குற மாதிரி இருக்கிற பதத்துல இந்த மாதிரி ஒரு 1 கப் இல்ல 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. லைட்டா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி பிசறிட்டே இருங்க. தண்ணி ரொம்ப அதிகமும் போயிர கூடாது. சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாதிரி தான். ஆனா அதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நீங்க mix பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதம் தெரியும். ஓரளவுக்கு தண்ணி போதுங்கிற பதத்துல நீங்க நிறுத்திடுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே மாவு ஃபுல்லா ஒண்ணா போட்டு mix பண்ணிட்டே இருக்க போறோம். நம்ம பிசைய மாவு ஃபுல்லா ஒண்ணா mix ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க பிசறிட்டே இருங்க. எப்ப மாவு ஃபுல்லா ஒண்ணா திரண்டு வருதோ அது வரைக்கும் நீங்க பிசறிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து சாப்பிடுறதுக்கும் நல்ல பரோட்டா சாஃப்ட்டா கிடைக்கும். ரொம்ப சூப்பரா வரும். நம்ம பிசையும் போதே அது வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த மாவு. பாருங்க இந்த மாதிரி மாவு ஃபுல்லா பிசறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தி பிசறணும். அப்பதான் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கையை இந்த பக்கமும் இன்னொரு பக்கம் மாவு எடுத்து நல்லா உள்ள தள்ளி இந்த மாதிரி நீங்க வச்சு அழுத்துங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி பிசறிட்டே இருந்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பாக்கும்போதே தெரியும். நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கும். பாருங்க அமுக்கும்போதே எப்படி இவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. இந்த மாதிரி பதம் வந்தோனே கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது மேல வந்து எண்ணெய் லைட்டா ஃபுல்லா ஊத்தி ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இது கொஞ்சம் ஊறி இருக்கட்டும் மாவு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த மாவு வந்து நீங்க உருட்டி வெச்சுக்கோங்க. மாவு உருட்றதுங்கிறது வந்து இந்த மாதிரி எல்லா மாவையும் உள்ள அப்படி உருட்டி தள்ளி வெளியில மாவை இப்படி பிதுக்கி இப்படி எடுக்கிறது. இந்த மாதிரி எடுத்தோம் அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ எடுத்து பரோட்டா போட்டுறலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டா சப்பாத்தி சைஸ்க்கு கையில தட்டி எடுத்து வெச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பரோட்டா போடுறீங்களோ அவ்வளவு பரோட்டாவை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து ஒரு பக்கம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். மாவு தொட்டு தான் அமுத்தணும். அப்பதான் மாவும் வந்து பரோட்டா போட ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க நம்ம அமுத்தி வச்சிருக்கிற ஒரு இதை எடுத்தாச்சு. அதை வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால பெருசா வந்து கை வச்சு அமுத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கை வச்சு விரிவுபடுத்தி விடுங்க. ஓரளவுக்கு பெருசான பிறகு அதை நம்ம இப்போ ஹோட்டல்ல செய்யற மாதிரியே கையில வச்சு விசிற போறோம். ஒரு பக்கம் கையை அடியிலையும் ஒரு பக்கம் மேலையும் பிடிச்சு இந்த மாதிரி துணி துவைக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே அந்த மாவு வந்து விரிவாங்கி வரும். பேப்பர் மாதிரி ரொம்ப பெருசா வரும் நம்ம விசிற. பாருங்க உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். நல்லா பெருசா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா விசிற முடியுமோ அகலமா அந்த அளவுக்கு நல்லா விசிறுங்க. இது இந்த மாதிரி கல்லுல செய்யும்போது தான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்போஸ் கல்லு இல்ல இந்த மாதிரி விசிறதுக்கு முடியல அப்படிங்கறவங்க நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். இந்த மாதிரி ஃபுல்லா விசிறின பிறகு இத வந்து என் மாவு வந்து நல்ல நீளமா இழுத்து விட்டு இந்த மாதிரி உருண்டையா உருட்டி வெச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி விசிற தெரியல அப்படினா நீங்க நல்ல பெரிய அகலமான ஒரு தாம்பலம் அப்படி இல்லனா சப்பாத்தி கட்டையில நல்லா அகலமா எந்த அளவுக்கு உங்களால பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் குட்டியா வந்து கோடு போட்டுக்கோங்க கத்தி வச்சு. நல்ல நீளமா கோடு போட்டு அந்த மாவு ஃபுல்லி மறுபடியும் ஒன்னு சேர்த்து அதை வந்து நல்ல நீளமா இழுத்து அதுக்கு அப்புறம் நீங்க உருட்டியும் வைக்கலாம். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே பரோட்டா வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். சோ நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த மாதிரி நல்லா விசிறி விட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்கிற அந்த இதை வந்து கையில் வச்சு தேய்ச்சி விடுங்க. சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒட்டி போயிடும். சப்பாத்தி மாதிரி இருக்கும், புரோட்டா மாதிரி லேயர் லேயராக கிடைக்காது. ஸோ அதை வந்து கையில் தான் வச்சு நீங்கள் அழுத்தணும். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து எந்திரிச்சு வரும் லேயர் லேயராக. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நல்லா வந்து கல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து போட்டோன்னே நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது வந்து சப்பட்டையாக ஒட்டிடும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் இப்போ நல்லா பெரட்டி விட்டுங்க. அடுப்பை வந்து வேகமான ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து மொறுன்னு நல்லா வரும். பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஒட்டுன மாதிரி போயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உள்ளே எப்படி நல்லா லேயர் லேயராக பேப்பர் மாதிரியே இருக்குன்னு. ரொம்பவே நல்லாயிருக்கும். பரோட்டா வந்து பெருசாக கடையில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மைதா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோதுமையிலையும் செய்யலாம். ஒரு 3 பரோட்டா வந்து எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒன்றா வச்சு அடிச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே அடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது வந்து கெட்டியாயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் வந்து அடுத்து கோதுமையில் எப்படி பரோட்டா செய்கிறது கோதுமை மாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you. Thank you. Happy cooking.